கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அநேக ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்குமா? கவலையை கர்த்தர் மேல வைத்து விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தை. இந்த உலகத்துல தேவன் வார்த்தையினால உலகத்தை உண்டாக்கினார். பகல் உண்டாக கடவுது என்றார், உண்டாயினது. எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அதையே நாம் மனதில் வைத்து நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். பிரயோஜனமுள்ள வார்த்தையை நாம் பேச வேண்டும். அப்போ இருதயம் மகிழ்ச்சியாகும், சந்தோஷம் அடையும். உதாரணத்துக்கு, ஒருத்தங்க பலவீனப்பட்டிருக்கிறாங்க, டாக்டர் சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், நீங்கள் நல்லா இருவீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும், இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். அது நடக்குது நடக்கலை ரெண்டாவது, ஆனால் நல்ல வார்த்தைகளை பேசி நாம் பழக வேண்டும். பிள்ளைகளை நல்ல வார்த்தையினால் வாழ்த்த வேண்டும். அதைத்தான் வேதம் வலியுறுத்துகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கிறோம், நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அப்போ நல்ல வார்த்தைகளை பேசி நாம் ஒருவரில் ஒரு அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும், சந்தோஷம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். இன்றைக்கு நாங்கள் பேசுகிற எந்த இடத்துலையும் நல்ல வார்த்தைகளை பேச, இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற வார்த்தையை பேச கர்த்தர் உதவி செய்ய முடிச்சு வைக்கிறோம். வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்தில் பெரிதியாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.